ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. மனிதர்கள் பொதுவாக விரும்புவது செல்வம், அமைதி, சந்தோஷம், குடும்ப நலன்தான். இவை அனைத்தும் ஒரே நேரத்தில் சரியான முறையில் கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு மகாலட்சுமியின் அருள் நமக்கு இருக்க வேண்டும். அப்படி லக்ஷ்மியின் அருளால் நிறைவான வாழ்க்கைக்கு தேவையானவை இவை அனைத்தையும் வழங்கக்கூடிய அற்புத விரதம்தான் வைபவ லக்ஷ்மி விரதம். இது பலரும் கேள்விப்படாத விரதமாக இருந்தாலும் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ள சக்தி வாய்ந்த பலன்களை தரக்கூடிய விரதங்களில் ஒன்று வைபவ லக்ஷ்மி விரதம். வைபவம் என்றால் கோலாகலம், திருவிழா, செழிப்பு, மகிழ்ச்சி என்ற அர்த்தம். எப்படி ஒரு திருவிழா வீட்டில் மகிழ்ச்சியை நிரம்புகின்றதோ அதே போல வைபவ லக்ஷ்மி வழிபாடு செய்யும் வீடு செல்வம் மற்றும் சந்தோஷத்தால் நிரம்பும், புண்ணிய பலனை தரும் என்பது ஐதீகம். வைபவ லக்ஷ்மி மகாலட்சுமியின் ஒரு சிறப்பான அம்சமாக கருதப்படுகின்றார். அவளை பக்தியுடன் வேண்டினால் வேண்டிய வரங்கள் அனைத்தையும் தருவாள் என நம்பப்படுகிறது. மகாலட்சுமியின் அருளை வேண்டிய வரங்களை அள்ளி கொடுக்கும் இந்த வைபவ லக்ஷ்மி விரதத்தை எவ்வாறு கடைபிடிக்க வேண்டும், எந்த நாளில் கடைபிடிக்க வேண்டும், இந்த விரதத்தின் சிறப்பு என்ன, இதனால் கிடைக்கும் பலன் என்ன என்பது பற்றி இங்கு தெரிந்து கொள்ளலாம். இந்த வழிபாடு கர்நாடகா, ஆந்திரா போன்ற பகுதிகளில் மிகவும் பரவலாக நடைபெற்று வருகிறது. ஆனால் இன்று பலரும் இதன் மகிமையை அறிந்து தமிழகத்திலும் பக்தியுடன் கடைபிடித்து வருகிறார்கள். இந்த விரதத்தை தொடர்ச்சியாக 11 வெள்ளிக்கிழமைகள் செய்ய வேண்டும். இப்படி விரதம் இருந்தால் ஒவ்வொரு வாரமும் மனம் தூய்மையடைந்து வாழ்க்கை வளம் பெறும் என்பது நம்பிக்கை. வீட்டை துடைத்து தூய்மைப்படுத்த வேண்டும். வெள்ளிக்கிழமை அன்று காலை வீட்டை சுத்தம் செய்து பூஜை இடத்தை அலங்காரம் செய்ய வேண்டும். தாயார் பிரதிஷ்டை, மகாலட்சுமி தாயாரின் படம் அல்லது சிலையை வைத்து அதற்கு சந்தனம் குங்குமம் அணிவிக்க வேண்டும். தீபம் ஏற்ற வேண்டும். ஒரு அகல் விளக்கில் நெய் ஊற்றி தாமரை தண்டு திரி வைத்து தீபம் ஏற்ற வேண்டும். இது லக்ஷ்மியின் பரிபூர்ண அருளை ஈர்க்கும். தூப தீபம் வீடு முழுவதும் சாம்பிராணி தூபம் காட்ட வேண்டும். இதனால் எதிர்மறை ஆற்றல் நீங்கும். தாயாருக்கு இனிப்பு வகை சர்க்கரை பொங்கல், லட்டு போன்றவை நைவேத்தியமாக சமர்ப்பிக்க வேண்டும். பூஜை அர்ப்பணம் செண்பக மலர் அல்லது வாசனை மிக்க பூவை தாயாருக்கு சமர்ப்பிக்க வேண்டும். வைபவ லக்ஷ்மி விரத கதையை அல்லது மகாலட்சுமி தாயார் பற்றிய ஸ்தோத்திரங்களை பக்தியுடன் பாராயணம் செய்ய வேண்டும். பூஜையின் முடிவில் கற்பூர தீபம் காட்டி முழுமையடைய வழிபாட்டை நிறைவு செய்ய வேண்டும். பூஜை முடிந்த பின் 3 சுமங்கல் பெண்களுக்கு வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம், மஞ்சள் கயிறு இவற்றை வைத்து தாம்பூலம் வழங்க வேண்டும். இது லக்ஷ்மி கடாட்சத்தை அதிகரிக்கும் ஒரு முக்கிய அங்கமாகும். இந்த விரதத்தை 11 வெள்ளிக்கிழமை தொடர்ச்சியாக செய்ய வேண்டும். பெண்களுக்கு மாத விலக்கு ஏற்பட்டால் அந்த வாரத்தை கணக்கில் கொள்ளாமல் அடுத்த வாரம் தொடரலாம். பக்தி, நம்பிக்கை, ஸ்ரத்தை ஆகியவற்றுடன் இந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். இந்த வழிபாட்டை முறையாக செய்தால் குடும்பத்தில் அமைதி நிலவும், பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும், திருமண தடை நீங்கும், சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கும், மன நிறைவு மற்றும் ஆனந்தம் பெருகும். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.